அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அணி இலக்கணம். அதாவது தமிழ் இலக்கணத்தில் அணி இலக்கணம். அத பத்தி தான் பார்க்க போறோம். அணி இலக்கணம் அப்படின்னா, செய்யுள், பாடலை மெருகேற்றும் இலக்கணம். இதுதான் அணி இலக்கணம். இப்ப முதல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உவமையணி. ஒரு பொருளை அதன் தன்மை கொண்ட உயர்வான மற்றொரு பொருளோடு ஒப்பிட்டு கூறுவது உவமையணி. அதாவது ஒரு பொருள ஒரு அதே தன்மையுள்ள பொருளோட ஒப்பிட்டு கூறுறது. அதுதான் உவமையணி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, எடுத்துக்காட்டு கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்றதன் கூத்தொக்க சீர்த்த இடத்து அப்படின்னு சொல்றாங்க. பொருள் என்னன்னா, உரிய காலம் வரும் வரை கொக்கு போல் காத்திருக்க வேண்டும். உரிய காலம் வந்தவுடன் விரைந்து செயல்பட வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அது நமக்கான காலம் ஒரு மீனை கொத்துறதுக்கு கொக்கு எப்படி காத்திருக்குமோ அதே மாதிரி நமக்கான காலம் வர வரையும் நம்ம பொறுமையா இருக்கணும். அந்த காலம் வர்றப்ப நம்ம அந்த செயலை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உவமையணியில் எடுத்துக்காட்டு உவமையணி அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எடுத்துக்காட்டு உவமையணி அப்படிங்கிறது உவமை தனி வாக்கியமாகவும் உவமேயம் தனி வாக்கியமாகவும் அமைந்து போல போன்ற உவம உறுப்புகள் மறைந்து வருவது. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, முதலில்லாருக்கு ஊதியம் இல்லை மதலையாம் சார்பில்லார்க்கு இல்லை நிலை. இதில் எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ முதலில்லாருக்கு ஊதியம் இல்லை சார்பில்லார்க்கு இல்லை நிலை. இப்போ முதலில்லாருக்கு ஊதியம் இல்லை சார்பில்லார்க்கு இல்லை நிலை. இந்த மதலையாங்கிறது எப்படின்னா, போல போன்ற உறுப்புகள் வரும்னு சொன்னாங்களா, அது மாதிரி இது போல போன்ற அப்படிங்கிற ஒரு ஓம உறுப்பு தான். அதனால தான் இந்த எடுத்துக்காட்டு ஓமைக்கு இதை எடுத்திருக்காங்க. முதலில்லாருக்கு ஊதியம் இல்லை சார்பில்லாருக்கு இல்லை நிலை. அதாவது முதலில்லாருக்கு ஊதியம் இல்லைன்னா அதாவது முதலில்லாத வணிகருக்கு லாபம் கிடையாது. அதே மாதிரி சார்பில்லாருக்கு இல்லை நிலை. சார்பில்லாருக்கு இல்லை நிலை அப்படின்னா துணை இல்லாதவங்களோட நிலைமையும் நிலை இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இதில் ஊமையம் என்னன்னா, முதலில்லாருக்கு சார்பில்லாருக்கு. ஊமை என்னன்னா ஊதியம் நிலை. முதலில்லார் அப்படின்னா முதலில்லா வணிகர், சார்பில்லார் அப்படிங்கிறது உற்ற துணை இல்லாதவர். இப்போ ஏகதேச உருவக அணி. இதில் என்னன்னா, செய்யுளில் ஒன்றை மட்டும் உருவம் செய்து மற்றொன்றை உருவகம் செய்யாத அணி. அது செய்யுளில் இப்போ எடுத்துக்காட்டு ஊமையினி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, முதலில்லாருக்கு சார்பில்லாருக்குன்னு ரெண்டு ஊமை ரெண்டையுமே உண்மைப்படுத்தி சொல்லியிருக்காங்க. ஆனால் ஏகதேச உருவக அணியில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஒன்று மட்டும்தான் உருவகம் பண்ணுறாங்க, மற்றொன்று உருவகம் பண்ணலை. அந்த மாதிரி உள்ளது தான் ஏகதேச உருவக அணி. இப்போ பார்த்தீங்கன்னா, பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார். இதில் உருவகம் பிறவியை பெருங்கடலாக உருவகப்படுத்தியிருக்காங்க. ஆனால் இறைவனை இறைவன் அப்படின்னு நேரடியான பொருள்லையே சொல்லியிருக்காங்க. இப்போ வேற்றுமை அணி அப்படிங்கிறது ஏதேனும் ஒரு வேற்றுமையுடைய இரு பொருள்களுக்கிடையே வேற்றுமை கற்பித்து கூறுவது வேற்றுமை அணி. இப்போ பார்த்தீங்கன்னா, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. இதில் என்ன ஒற்றுமை இருக்குது அப்படின்னா, புண் வடு அப்படிங்கிறது ஒற்றுமை. அதாவது புண் வடு அப்படிங்கிறது ஒற்றுமையான சொல்லியிருக்காங்க. வேற்றுமை அப்படிங்கிறது தீப்புண் ஆறிவிடும் ஆனால் நாவினால் கூறிய சொல்லின் அது வேற்றுமை என்னன்னா தீப்புண் ஆறிவிடும் ஆனால் நாவினால் கூறிய சொல்லின் வடு ஆறாது அப்படின்னு இருக்காங்க. இதுதான் இந்த குறளோட எடுத்துக்காட்டு. இப்போ பின்வரு நிலையணி அப்படிங்கிறது என்னங்க, செய்யுளில் முன்னர் வந்த சொல்லோ பொருளோ மீண்டும் அழகு சேர்க்கும். இதற்கு பின்வரு நிலையணி என்று பொருள். இது 3 வகைப்படும். அது என்னங்கிறத பார்ப்போம். சொல் பின்வரு நிலையணி. செய்யுளில் முன்னர் வந்த சொல் மீண்டும் வேறொரு பொருளை தருவது. அதாவது ஒரே தொடரில் ஒரே சொல் திரும்ப திரும்ப வேற ஒரு பொருளை தருவது. ஆனால் சொல் ஒன்றா தான் இருக்கும், ஆனால் அது தொடராக இருக்கிறப்ப வெவ்வேறு பொருளை தரும். அது என்னங்கிறத பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, எடுத்துக்காட்டு துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை. இதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா, துப்பு அப்படிங்கிற வார்த்தையை தான் இந்த திருக்குறள் முழுவதும் திருவள்ளுவர் பயன்படுத்தியிருக்காரு. அந்த துப்புங்கிற சொல் என்னென்ன பொருளை தருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உண்பவர், உணவு, உண்ணும் பொருள் என பல பொருளை தருகிறது. இந்த மாதிரி வர்றது என்னன்னா சொல் பின்வரும் நிலையணி.
இப்போ அடுத்து என்ன பார்க்கணும்னா பொருள் பின்வரும் நிலையணி. பொருள் பின்வரும் நிலையணின்னா ஒரு செய்யுளில் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் வருவது. முன்னாடி என்ன பார்த்தோம், ஒரு சொல் வந்து பல பொருளை தருது. ஆனால் இதில் என்னன்னா பொருள் பின்வரும் நிலையணி அப்படிங்கிறது ஒரு பொருள் வந்து பல சொல்ல தருது. அது என்னங்கிறத பார்ப்போம். இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, அவிழ்ந்தன தோன்றி மலர்ந்தன காயா நெகிழ்ந்தன நேர்முகை முல்லை. இதில் வந்து அவிழ்தல், அலர்தல், நெகிழ்தல் ஆகியவை வந்து மலர்தல்ங்கிற ஒரே பொருளாக தான் தருது. இதில் என்னன்னா அவிழ்தல், மலர்தல், நெகிழ்தல் இதெல்லாம் சொற்கள். இந்த சொற்கள் எல்லாமே என்ன பொருளை தருதுன்னா மலர்தல்ங்கிற ஒரே ஒரு பொருளை தான் தருது. அடுத்து சொல் பொருள் பின்வரும் நிலை. செய்யுளில் ஒரு சொல் வந்து ஒரே பொருளை தருவது. இதுதான் சொல் பொருள் பின்வரும் நிலையினை. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, தீயவை தீய பாய்த்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். இதில் தீய எனும் சொல் தீயமை எனும் ஒரு பொருளை தருவது. அதாவது ஒரு சொல் வந்து ஒரே ஒரு பொருளை தருவது தான் சொல் பின்வரும் நிலையணி. இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த காணொலியை பார்க்குற அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.